திருப்பலி முன்னுரை. நாம் நம் குற்றங்களுக்காக தண்டிக்கப்படுவதை அல்ல, மாறாக மனமாற்றமும் மன்னிப்பும் பெற்று இறை தந்தையோடு இணைந்து வாழ வேண்டும் என்று விரும்பும் கடவுளின் அன்பை அறிந்து வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். நிக்கதேம் கல்விமானாகவும் ஆழ்ந்த இறை பற்றுள்ளவராக இருந்தாலும் கண்டுணர இயலாமல் தடுமாறுகின்றார். தவறுகிறவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்பதே யூத மரபு. கடவுளின் திட்டமோ கடவுளின் படைப்புகள் அனைத்தும் காப்பாற்றப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்பதே. கடவுளோடு கடவுளாக இரண்டர கலந்து விண்ணிலிருந்து இறங்கி வந்த இயேசுவால் இறை திட்டத்தை புறக்கணிக்க முடியாது. அவரால் யூதர்களைப் போல் செயல்பட முடியாது. பாவ பரிகாரியாய் சிலுவை மரத்தில் அறையப்படவும் கொலை குற்றத்தால் கொல்லப்பட வேண்டியவர்களும் நிலை வாழ்வை பெற்றிட வேண்டும் என்பதே இறைவனின் திருவுள்ளம். நம்மோடு பிறந்து வளர்ந்து இயல்பாலும் இயலாமையாலும் சமூக அழுத்தங்களாலும் அறியாமையினாலும் பாவச் செயல்களில் ஈடுபட்டு வாழ வழியறியாது தவிக்கும் மனுக்குலம் மீட்பு பெற நாமும் துன்பங்களை சுமந்து மீட்பை பெற்றுத்தந்த இயேசுவை போல இறை திட்டத்திற்கு கீழ்ப்படியும் மனநிலை வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. முறுமுறுத்தல், எதிர்த்து பேசுதல், தண்டித்தல், இடைமறித்தல், மன்னிக்கும் மனம் இல்லாமை, குறை சொல்லிக்கொண்டே இருத்தல், எதையாவது வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தல், இதெல்லாம் நடக்காது என்று சொல்லுதல் போன்ற எதிர்மறை தாக்கங்கள் இஸ்ரேல் மக்களிடம் மட்டுமல்ல, நம்மிடமும் மண்டி கிடக்கிறது. நல்லவை தவிர வேறொன்றும் நாடாத கடவுள் வெண்கல பாம்பை உற்று நோக்கி பரிகாரம் தேடிக்கொள்ள பணித்தார். பாவ பரிகாரியாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் புது வாழ்வு நிச்சயம் என்ற மனநிலையுடன் இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு தியானிப்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தந்தை கடவுளோடு இணைந்து கடவுள் என்ற நிலையில் இருந்த இறைமகன் இயேசு தன்னையே வெறுமையாக்கி கீழ்ப்படிதல் ஒன்றையே லட்சியமாக கொண்டு நம்மை மீட்க எண்ணி கடவுளின் மீட்பு திட்டத்திற்கு தன்னையே தந்தார். அவர் வழியாக மட்டுமே நாம் பாவ விடுதலையும் மீட்பும் பெற முடியும் என்பதை அவரது உயிர்த்தெழுதல் வழியாக கற்றுத்தருகின்றார். வாழ்வில் துன்பங்கள் கடந்து செல்லும்போது இன்பங்கள் நிலைவரமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம். மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இயேசுவோடு இணைந்து மீட்பு திட்டத்தில் பணியாற்றும் திருச்சபை தலைவர்கள், வழிகாட்டிகள் மற்றும் பொது நிலையினருக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திடவும் இறை திட்டத்தை இவ்வுலகில் செயல்படுத்திடவும் தேவையான ஆற்றலை அவர்களுக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு வழியாக மீட்பை தந்த எம் அன்பு இறைவா, துன்பங்களால் துரத்தப்பட்டு சோர்வடைந்து எழுந்து நடக்க வலுவற்று கிடக்கும் மக்கள் ஒவ்வொருவருக்கும் தூய வாழ்வு என்ற நிலைவரமான பரிசு உண்டு என்ற நம்பிக்கையை தந்து நலமும் வளமும் சேர்த்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. அருமருந்தான எம் அன்பு இறைவா, அள்ள அள்ள குறையாத உம் அன்பினை பருகி பாவநிலை களைந்து பரிசுத்தத்தை காத்து கொண்டு உலக மீட்புக்காக தம்மையே தந்த இயேசுவை போல எம்மையே தரும் மனநிலையை எமக்கு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு. அர்ப்பண வாழ்விற்கு எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா, பிறர் நலம் பேணும் நல்ல உள்ளத்தையும் கடவுளின் திட்டத்திற்கு வலு சேர்க்கும் நல் மனத்தையும் எமக்கு தந்து எம்மை விண்ணக வாழ்விற்கு தகுதிப்படுத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஐந்தாவது மன்றாட்டு.
கீழ்ப்படிதலின் மேன்மையை உணர்த்திய எம் அன்பு இறைவா, இறை மக்களாகிய நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எம்மை தாழ்த்தி இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.